1 மணி நேரம் அவங்க கொடுத்துருக்காங்க, 1.5 நிமிஷத்தை முடிச்சுட்டு என்ன காரணம்? நேரம் விஷயம் இல்லை, ஸ்டஃப் இல்லை. ஒருவேளை 3 மணி நேரம் கொடுத்திருந்தா கதி என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. நேற்று கூட 2.5 நிமிஷத்தில் காணாமல் போயிட்டாரு. இன்னும் விஜய் நம்பிக்கிட்டு இருக்காரு. அதாவது டிசம்பரில் வந்து பாஜகவும் அதிமுகவும் அவங்க கூட்டணி உடஞ்சிரும், அதன் பிறகு அதிமுகவும் தாவைக்காவும் இணைஞ்சு நம்ம பயணிக்க போகிறோம், அங்கே தனியாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கை அவருக்கு வரவே இல்லை. இன்றைக்கி ஒரு அது ஓடையும் இது காணாமல் போய் அதனால் ஜெயிப்போம். இப்போ வந்து வைகோவை பிடிக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறது எதையாவது ஒன்றை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்கு பாஜக உயிரை விட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வரல யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமில்ல? நீங்கள் எல்லாம் மூடி மறைச்சிக்கிட்டு 10 தோல்வி பழனிசாமி, 3 எலெக்ஷனை புறக்கணித்த பழனிசாமி, கட்சியவே காலி பண்ண பழனிசாமி இன்னைக்கு வெற்றி பெறுவாங்கிற நம்பிக்கையோட பேசுகிறாருன்னா வாழ்த்துக்கள். பார்ப்போம் என்ன ஒட்டு கேட்குற கருவி இருக்கிறது கண்டுபிடி இப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ரீசார்ஜ் ஆகி அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தது, அது யார் ரீசார்ஜ் பண்ணதுன்னு கேட்குறாங்க. வடிவேலு சொல்லுவார்ல ஒரு படத்தில், ஒரு அப்பாவி போட்டு இந்த அடி அடிக்கிறியாடா, இந்த அடியெல்லாம் தாங்கினே எனக்கு தான் அந்த கோப்பைன்னு கூட்டிகிட்டு போகிறலாம், அந்த மாதிரி தான் இது. ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மருத்துவர் ஐயா திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சென்ற ஆண்டு மாநாட்டில் பேசுகிற பொழுது, நாங்கள் கூட்டணி வைக்க தான் போகிறோம், கூட்டணி ஆட்சியிலையும் பங்கு கொடுக்க போகிறோம் எங்களோட வரவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசினார். அதன் பிறகு தொடர்ந்து இப்போ இபிஎஸ் அமித்ஷா இருவருக்குமான அந்த கருத்து வேறுபாடுகளிலே வந்து அமித்ஷா ஒரு புறம் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஊடகங்கள்லையும் பத்திரிகைகளும் பேட்டி கொடுக்குறாரு. இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அது வந்து எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும்ன்றதான் அமித்ஷா அவர் சொல்கிறாரு, நீங்கள் திருப்பி பேசாதீங்க, நான் தான் தலைமை, நான் தான் முடிவெடுக்க போகிறேன், பெரும்பான்மை இடங்கள்ல அதிமுக ஜெயித்து வெற்றி பெற போகுது அப்படின்னு எடப்பாடி ஒரு பக்கம் சொல்றாரு. நேற்று எடப்பாடி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்துல பேசுகிற போது பாமக குறித்து, பாமக அந்த கூட்டணிக்குள்ள வர வாய்ப்புகள் இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே அங்க மக்கள் ஆரவாரமாக கைதட்டலாம் இருந்துச்சு. உடனே அடுத்த நாள் அன்புமணி சொல்றாரு, நாங்களும் கூட்டணி ஆட்சி தான் கேட்க போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கூட்டணி ஆட்சி, இன்னொரு பக்கம் திமுக தரப்புல இருந்து அவர்கள் திமுக விழுகிற 100 ஓட்டுல 25 வாக்குகள் வந்து விசிகாவினுடைய ஓட்டுகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஷீட் ஷேரிங் நெருக்கடி, இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றது, ஆட்சியில் பங்குன்னு சொல்றது, இந்த மாதிரியான பேச்சுக்கள் விஜயினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகாக தான் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இருக்கலாம். விஜய் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேச்சு வந்தது இல்லை, அரசியலே அதுக்கப்புறம் தான் வந்தது. விஜய்க்கு அப்புறம் தானே திராவிட இயக்கங்களை பற்றி பேச்சே வந்தது. விஜய் வரவரில் தமிழ்நாட்டில் அரசியல் ஒன்று இருந்ததே இல்லையே, இப்படி தானே சொல்ல வர்றீங்க? இல்லை, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றப்போ வந்து அது எல்லாருக்கும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்தது. அதுக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சியிலையோ ராஜாஜி இதுலையோ அண்ணா இதுலையோ அவங்களுக்கெல்லாம் கூட்டணின்னா என்னன்னு தெரியாது. விஜய் வந்த அப்புறம் தானே இதே தெரியும். விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே அரசியலே வந்தது. தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னும் வேறு என்ன இது பாக்கி? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்களாம் அப்போ பிறக்கலை. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சியாக வந்துருக்கு. எத்தனை தடவை தான் சொல்கிறது? நீங்களும் என்னென்னமோ தூக்கி விட தான் பார்க்குறீங்க. நேற்று கூட 2.5 நிமிஷத்தில் காணாமல் போயிட்டார். ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, 28 இடத்துல திமுக ஆட்சியில் லாக்அப் டெத்து, அது காசு கொடுக்கணுன்னாங்க. பழனிசாமி ஆட்சியில் 478 இடத்துல லாக்அப் டெத்து நடந்தது, அதுக்கு என்ன பண்ணுறதா இருக்கேன்னு கேட்டாங்க. தம்பி இறங்கி போயிட்டார். அவர் சின்ன பையன், அவர் தொந்தரவு பண்ணதை விட்டுருங்க. உங்களுக்கு திருப்பி சொல்கிறது, ஏன்னா இதை திருப்பி கீரல் விழுந்த பிளேட்டு மாதிரி நம்ம பாட்டுக்கு திருப்பி சொல்ல வேண்டியிருக்குது. 67 கூட்டணி ஆட்சி, ராஜாஜியோட கூட்டணி வச்சு தான் திமுக போட்டியிட்டது. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, கூட்டணி வெற்றி பெற்ற போது 134 இடத்துல வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையோட திமுக ஜெயிச்சிருச்சு, வெற்றி பெற்றுடுச்சு. எல்லாம் என்ன சொன்னாங்க, அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் பூராமே 3%காரங்க ஊடகங்கள், அதையும் மிஞ்சி இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுதான் அச்சு ஊடகங்கள்லாம் அதிர்ந்து போய், என்னடா இது, நம்ம இவ்வளோ திமுகவை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அண்ணாவெல்லாம் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி அருவருக்கத்தக்க முறையிலெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அண்ணாவுக்கு பெண் தொடர்பு இருக்கிற மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்ணி அந்த 3%காரர்கள் அவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்க. தாண்டிக்கிட்டு வந்துட்டாங்க. ஜெயிச்சு வந்துட்டதுக்கு பிறகு
அவங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ராஜாஜியோட கூட்டணி இருக்கிறதுனால, ராஜாஜி சொல் பேச்சை கேட்டு தான் அண்ணா வந்து ஆட்சி அமைப்பார்னு நினைச்சாங்க. மந்திரி சபை அமைச்ச போது ராஜாஜி அவங்க கன்சல்ட் பண்ணவே இல்லை. உடனே 3% பொங்கி எழுந்துட்டாங்க. அவங்க ஜாதிக்காரர் இல்லையா ராஜாஜி? பெரியாரை பார்க்க போனாரு. பெரியாரை பார்க்க போனது அது பெரியாரையும் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே ராஜாஜிக்கு மன வருத்தம் வந்து தன்னை கேட்காம மந்திரி சபை அமைச்சதில் அவர் எதிர்பார்க்கல அது. அப்போ அது அந்த அவர் எதிர்பார்க்கலைங்கிற போது உடனே அண்ணா பதில் சொன்னார். கூட்டணி நாங்கள் வந்து சேரும் போதே தனிப்பட்ட பெரும்பான்மை வந்தால் நாங்கள் தனியாகத்தான் ஆட்சி அமைப்போங்கிறது தான் கூட்டணி ஒப்பந்தம். அதன் பிரகாரம் நாங்கள் மந்திரி சபை அமைச்சிட்டோன்ட்டு முடிச்சுட்டு பெரியாரை பார்க்க போயிட்டார். உடனே ராஜாஜி ஹனிமூன் இஸ் ஓவர்ட்டார். அவ்வளோதான். அன்னைக்கே தனியாக நாங்கள் வெற்றி பெற்றால் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க பாஜகவோட கூட்டணி வைத்ததை கலைஞர் வச்சாரே அப்படின்னு கேட்டபோது, வாஜ்பாய் என்கிற நல்ல மனிதர், அவர் இருக்கின்ற அமைப்பு வந்து தவறான கட்சி. அதனால் அவருடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக தவறான கட்சியில் இருந்தால் நாங்கள் அவருக்கு ஆதரவு தருகிறோம். ஆனால் நாங்கள் 13 நிபந்தனைகளை விதிக்கிறோம். அதுக்கு ஏற்றுக்கொண்டால் வாஜ்பாயுடன் கூட்டணி அப்படின்னாங்க. அவர் அதை ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் செஞ்சார். அப்படி தான் அந்த கூட்டணி அமைஞ்சது. பழனிசாமி மாதிரி போய் அங்கே பாஜக ஆளுகின்ற மாநிலமே இருந்தால் கூட, மாநிலமே எதிர்த்தா கூட அவங்க நீட் தேர்வு அவங்க எதிர்க்கிறாங்க, ஜிஎஸ்டி அவங்க எதிர்க்கிறாங்க. பாஜக ஆளுற மாநிலத்திலே இதுக்கு எதிர்ப்பு இருக்குது. உடனடியாக நிறைவேற்றின புண்ணியமா இவர் பழனிசாமி. அந்த மாதிரி எல்லாம் போகலை. இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் வந்து கூட்டணியை பற்றி பேசும்போது பழனிசாமி கொஞ்சம் தைரியமாக சொன்னார். தனியாக நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். அமித்ஷா சொன்னதுக்கு பதில் சொன்னார். இது நான் தான் முடிவெடுக்க போறேன் தைரியமாக சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ திருப்பி போயிட்டாருன்னு வச்சுங்க, அது வேற. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இது வந்து விஜய் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு. அது உங்களுக்கு சொல்றேன். நீங்க எவ்வளவுதான் தூக்கி விட்டாலும் அவர் 2.5 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேங்கிறாருங்க. இல்ல, அவருடைய வருகைக்கு பிறகு திராவிட கட்சிகளுடைய வியூகங்கள் மாறி இருக்கு. தேர்தல் வியூகமே மாறி, திராவிடமே மாறி போச்சு. அப்புறம் வேற என்ன? விஜய் வந்ததுக்கு பிறகு வேற என்னாச்சு? சூரியன் மேற்கு ஒதுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வேற தெரியுமில்ல. சொல்லுங்களேன், ஏதாவது சொல்லுங்களேன். வேற என்ன? விஜய் வந்ததுக்கு பிறகு என்ன? வேற டிவி கண்டுபிடிக்கப்பட்டதா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிக்கப்பட்டதா விஜய் வந்ததுக்கு பிறகு? வேற என்ன மாற்றங்கள் சொல்லுங்க. இல்ல, இயல்பாகவே தமிழக மக்களுக்கு ஒரு திரைக்கவர்ச்சியின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கும். உங்களுக்கு எம்ஜிஆருக்கு மீடியாக்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்க. தமிழக மக்களை சொல்லாதீங்க. தமிழக மக்கள் உங்களுக்கு தெரியாது, அதனால இப்போ சொல்லுங்க. மீடியாக்கள் சொல்லுங்க. இல்ல, முதல் மாநாட்டிலே மிகப்பெரிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தாருங்க. 1 கோடிங்க. என்ன பச்சைக்காரத்தனமா பேசுறீங்க? தமிழ்நாட்டு நம்பர் வந்து 1.5 கோடி. யாரு கட்சி ஆரம்பித்தாலும், சினிமாக்காரர் ஆரம்பித்தாலும் 1.5 கோடி உங்களுக்கு உறுப்பினர்கள். அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை வந்து 15 கோடி உங்கள் கணக்கு பிரகாரம். அது திமுக அந்த தாவேகா மாநாட்டில் 1.5 கோடி. அப்புறம் வந்து பரந்தூர் இதில் வந்து விவசாயிகள் போராட்டத்தில் 3 கோடியாக அனுப்புவோம். நேற்று வந்து அந்த லாக்அப் டெத்தை பற்றி பேசும்போது 6 கோடியாக அனுப்ப இருந்தாங்க. ஆக மொத்தம் 13 கோடிக்கு பக்கமாக அவருக்கு உறுப்பினர்கள். சரியா? போதுமா? சொல்லுங்க, வேற என்ன? இல்லை, அவர் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த மாட்டார்னு நம்ம சொல்லிட முடியுமா? எனக்கு தெரியாது. அவருக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துறது நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க. நேற்று வந்து 2.5 நிமிஷத்தில் முடிச்சுட்டாருன்னு பேப்பரில் போட்டிருக்காங்க. இல்லை, அது வந்து அவங்களுக்கு கேட்டால், தவிக்க தரப்பில் கேட்டால் அவங்க வந்து 1 மணி நேரம் தான் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து மொத்தம் முடிச்சாகணுன்றதுக்காக நான் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அது என்னங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க எப்போ மீட்டிங் போட்டாலும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தலைவனாக இருந்தாக்க நீ பர்மிஷன் கொடுக்கலனாலும் நம்ம போடுவோண்டா மீட்டிங்னு சொல்கிறவன் தான் தலைவன். 1 மணி நேரம் அவங்க கொடுத்துருக்காங்க, 1.5 நிமிஷத்தை முடிச்சுப்பிட்டு என்ன காரணம்? நேரம் விஷயம் இல்லை, ஸ்டஃப் இல்லை. ஒருவேளை 3 நேரம் கொடுத்திருந்தா கதி என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரம் கொடுத்ததுனால தான் விஜய் தப்பிச்சுக்கிட்டார். பொழப்பு தப்பிச்சு ஓடி இருக்காரு. அதே புரியுதில்லை உங்களுக்கு? 1 மணி நேரம் கொடுக்குறாங்க, 1.5 நிமிஷத்தில் முடிக்கிறார் கூட்டத்தை. மிச்சம் 50 நிமிஷத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த கூட்டணி, இந்த எலெக்ஷன் நெருங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் நெருக்கடி கொடுக்கத்தான் செய்யும். யாருக்கு கொடுக்கும்னா, யார் தலைமையில் போய் யார் எந்த தொண்டருடைய உழைப்பை வைத்துக்கொண்டு இவர்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏ கிடைக்குதோ அவங்களுக்கு என்னென்ன அழுத்தம் கொடுக்க முடியுமோ அதை அழுத்தம் கொடுப்பாங்க.
உழைப்பு திமுகவுனது, லாபம் இவங்களுக்கு. திமுக தொண்டர்களுடைய உழைப்பை வச்சு இவங்க வீடு கட்டுறதுக்கு பார்க்குறாங்க. 75% உனக்கு இருக்குதுன்னா தனியா நிக்க வேண்டியது தானே. அந்த தைரியம் உனக்கு வர மாட்டேங்குது. விஜய் நீங்க சொல்றது பிரகாரம் பார்த்தாக்கா 7 கோடி பேர் உறுப்பினர்கள் விஜய் கட்சியில. கூட்டணி ஆட்சின்னு ஏன் சொல்றாரு அவரு? கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுப்பேன்னு ஏன் சொல்றாரு? தனியா ஜெயிக்க மாட்டேன், தனியா ஜெயிப்போங்கிற நம்பிக்கை தான் நான் தான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்ல வேண்டியதான். தைரியம் வரல. இன்னைக்கு ஒன்றும் சொல்லலையே. நேற்று தான் முந்தா நாள் தான் நம்ம சொன்னாங்க. எங்கள் கட்சி தாவேகா வெற்றி பெற்றால் விஜய் தான் முதலமைச்சர். நேற்று அந்த அவங்க கட்சியிலேயே அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ லேட் ஆகுது. நம்ம கட்சி தலைவர் தான் முதலமைச்சராக வரணும் போல் இருக்கு. இப்போ பேசிக்கிறாங்க. ஒருவேளை விஜய் தான் வருவாரோன்னு அவங்க கட்சிக்காரரை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அந்த அளவு இருக்குது அரசியல் ஞானம் அவங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது? இன்னும் விஜய் நம்பிக்கிட்டு இருக்காரு. அதாவது டிசம்பர்ல வந்து பாஜகவும் அதிமுகவும் அவங்க கூட்டணி உடஞ்சிரும். அதன் பிறகு அதிமுகவும் தாவேக்காவும் இணைஞ்சு நம்ம பயணிக்க போறோம். ஆக தனியாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கை அவருக்கு வரவே இல்லை. இன்னைக்கு வரலாம். அது ஓடையும் இது காணாமல் போய் அதனால் நான் ஜெயிப்பேன். எனக்கு ஆதரவு வரும், எனக்கு மக்கள் கூடுவாங்கன்னு வரலையே அவர் வாயில். இன்னைக்கு வரல. இதெல்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல அவருக்கு நெகட்டிவாக தான் போகுது. உங்கள் போன்ற யூடியூப் மீடியாக்கள்லாம் பேச பேச அது நெகட்டிவாக தான் வருது எல்லாம். எனக்கு பார்க்க சிரிப்பாக தான் இருக்குது. பாவம் அவர் விஜய் பார்க்க நினச்சா கஷ்டமாக இருக்குது. இப்போ கட்டாயப்படுத்தப்பட்டு இருக்கிறார். அதனால தான் அவர் தடுமாறுறார். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறார். நானே போராட்டத்தில் வருவேன்றார். விவசாயிகளுக்கு இது சொல்லிவிட்டு போயிட்டார். அடுத்த நிமிஷம் ஆளை காணும். பரவாயில்ல, கொஞ்சம் அதிகமான கேப் விடாமல் ஒரு 2 வாரத்தில் வந்து மறுபடியும் ஒரு மீட்டிங் பேசியிருக்காருங்கிறது கொஞ்சம் முன்னேற்றம். நீ எலெக்ஷன் வர இன்னும் கொஞ்சம் கிட்ட வருவார். வர கொஞ்சம் அதிகமாகும். இல்லை, அடுத்து ஆகஸ்ட்ல 25 ஒரு மாநாடு, 2வது கட்ட மாநாடு நடக்க போகுது மதுரையில். மதுரையை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு எழுச்சி உருவாக்கணும். ஏன்னா ஏற்கனவே திமுக அங்கே ஒரு செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினாங்க. அடுத்து அதிமுக கூட்டத்தை கூட்டினாங்க. முருகபக்தர்கள் மாநாடு நடந்துச்சு. திருப்பரங்குன்ற இஷ்யூ இருந்துச்சு. இப்போ மறுபடியும் தாவேக்கா மதுரையை மையப்படுத்தி மதுரையை வச்சு ஒரு அரசியலை நகர்த்துறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? பொதுவாகவே தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்கலாம். வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள். தென் மாவட்டங்கள் மதுரையில் இருந்து தான். மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி. இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். அவங்களுடைய போக்குகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஜாதியெல்லாம் அங்கே பெருசாக அடிபடும். அதாவது ஜாதி அடிப்படையில் வந்து இயங்குகிற ஒரு இதுன்னாக்கா அது தென் மாவட்டங்கள். அங்கே நான் இருந்திருக்கேன். 3 வருஷம் அங்கே நான் படித்தேன் மதுரையில். எனக்கு அங்கே போய் தான் எனக்கு தமிழ்நாட்டினுடைய ஜாதிகளை பற்றி தெரியும். என்னுடைய ஜாதியை எனக்கு அங்கே போய் தான் தெரியும். உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். நான் எந்த ஜாதின்னு எனக்கு நான் சேலத்தில் எங்கள் ஊரில் இருந்தவரில் எங்கள் ஜாதியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. மதுரை மருத்துவக் கல்லூரியில் நான் சேர்ந்த போது என்னுடைய சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்துட்டு என்னுடைய ஜாதியை பார்த்து, உன்னுடைய ஸ்டூடெண்ட் லீடர் வந்து இவர், அரசியல் லீடர் வந்து அவருன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு லீடர் சேலத்தில் அவர் அந்த லீடர் பேரே எங்களுக்கு தெரியாது. அங்கே போனால் மகத்தான தலைவராக இருக்கார். அந்த ஊர்வலத்துக்கு என்ன கூப்பிட்டு போகிறாங்க. யார் அவர் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இருந்தது. அங்கே தான் வந்து ரெட்டை கோவலை இதெல்லாம் நான் பார்த்தேன். அது அந்த பக்கத்தில் வந்து ஜாதி அடிப்படையில் பெருசாக இயங்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பேருக்கு முன்னாடி என்னக்கா இவரே அப்படின்னு சொல்லி உங்கள் ஜாதியை சொல்லி தான் உங்களை கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே சனாதனம் ஊறி போயிருக்கிற ஊர். திராவிட இயக்கங்களுடைய கொள்கைகள் பெருசாக இதாகாது. அதே சமயத்தில் தீவிரமான திராவிட இயக்கக்காரர்கள் அங்கே தான் இருந்தாங்க. மதுரை முத்து, காளிமுத்து இது போன்றவர்கள்லாம் அங்கே தான் பெருசாக இருந்தாங்க. அதுவும் அந்த பக்கத்தில் தான் இருந்தால் அதனால தான் மாவட்டங்களில் நீங்கள் ஒரு மீட்டிங் போடுறது வேற. தென் மாவட்டங்களில் வந்து நேர் எதிரான இது இருக்கும். அங்கே உங்களுடைய நடவடிக்கைகளை வேறையாக இருக்கும். அங்கே நீங்கள் ஜாதி அடிப்படையில் தான் நீங்கள் இயங்கணும். அதெல்லாம் அங்கே இருக்குது. அதனால தான் மதுரையில் வந்து ஒரு மாநாடு போடுது. என்ன தான் சென்னையில், செங்கல்பட்டில், இது கடலூரில் இங்கெல்லாம் போட்டிங்கன்னா பிரயோஜனப்படாது. அதெல்லாம் வட மாவட்டங்கள். தென் மாவட்டத்துக்கெல்லாம் நீங்கள் மதுரையில் போட்டால் தான் அங்கே அந்த பகுதியில் ரீச் ஆகும். அதனால எல்லாருமே கலாச்சாரமே கொஞ்சம் வித்தியாசம். அங்கெல்லாம் புழுங்கல் அரிசி தான் சாப்பிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் புழுங்கல் அரிசி நாங்கள் பார்த்ததே கிடையாது.
பச்சரிசியில் சாப்பிட்றவங்க நாங்கள். அப்புறம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா இலையை நம்ம எடுத்துகிட்டு போய் போடணும். அவங்க எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அங்கே போய் நாள் வந்து ஊருக்கு புதுசு நாடு. ஹாஸ்டலில் இடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு எந்திரிச்சு சேலத்து ஞாபகத்தில் எந்திரிச்சிட்டேன். எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? எலே எங்கே வியாபார அப்படின்னாங்க. யாருக்கு உன்னதாவே அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னு. இலையை யார் எடுப்பா அப்படின்னாங்க. சர்வர் இது கிளீனர் இல்லையாண்ணா. நீ உன் எச்சையில எவன் எடுப்பான் அப்படின்னு. ஓஹோ நான் சாப்பிட்ட எச்சையில நானே எடுக்கணுமாண்ணா. ஆமாம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இலை டம்ளரு எல்லாத்தையும் எடுத்தேன், கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டேன். இலையை எடுக்க சொன்ன டம்ளர் அதை நான் குடிச்சதானே. அப்போ தான் அவனுங்களுக்கு புரிஞ்சுது, ஓ இப்போ இந்த மாதிரி கராக்கங்கள்லாம் வரும். அப்புறம் தான் எனக்கு அந்த ஊரினுடைய கலாச்சாரமே புரிஞ்சுது. இந்த ஊரே வேற. அந்த வட மாவட்டங்களில் இருந்த அந்த இதை அதனால தான் நீங்கள் வந்து உங்களோட அரசியல் மாநாடுகள் இந்த பக்கம் நடத்தினாலும் அந்த பக்கம் ஒன்று நீங்கள் நடத்தி ஆகணும். அந்த மக்களுடைய மனப்போக்கு வேற, அங்கே நடத்தி ஆகணும். அதனால தான் எல்லார் கட்சிகளுமே திமுக நடத்தினால தான் விஜய் நடத்தினான்னு கிடையாது, அங்கே நடத்தி ஆகணும். அரசியல் பண்ணுறதை நடத்தி ஆகணும். இப்போ மதிமுக ஒரு குழப்ப ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருக்கு. குறிப்பாக அவருக்கு மாநிலங்களவை எம்பி பதவி கொடுக்கல வைகோவுக்குன்னு ஒரு ஒரு பேச்சு இருக்கு. மல்லை சத்யாவை ஓரம் கட்டிட்டாங்க. மல்லை சத்யாவை சாதி ரீதியாக ஓரம் கட்டுறாங்க. துரை வைகோவை வைத்து கொண்டு வைகோ இப்படியான பழி வாங்கிட்டாருன்னு மல்லை சத்யா ஒரு பக்கம் சொல்றாரு. இதுல திமுக ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. இளைய பெருமாளினுடைய சிலை திறப்பு விழாக்கு சிதம்பரத்தில் அழைப்பு விடுக்கிறாங்க. அதுல கூட்டணி கட்சிகள் எல்லாமே கலந்துக்கிறாங்க. மதிமுக மட்டும் கலந்துக்கல. அப்போ மதிமுக திரும்பியும் வந்து வைகோ நிலையா இல்லாம திரும்பியும் பாஜகவோட கூட்டணி வைப்பதற்காக பேசிட்டு இருக்காரான்ற ஒரு பேச்சு இருக்கு. அதை உறுதிப்படுத்தும் விதமாக பாஜக தரப்புல இருந்து திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி எங்க கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வைகோ தான் போக போறாரா? திரும்பியும் வந்து மக்கள் நல கூட்டணி திமுக இருந்து திரும்பி போய் அதிமுக ஜாயின் பண்றது, அதிமுக இருந்து பாஜக போய் ஜாயின் பண்றதுன்ற அந்த வேலையை திரும்பி ஆரம்பிக்க போறாரா வைகோன்ற கேள்வி எழுந்திருக்கு. நீங்க எப்படியே பார்க்குறீங்க? அந்த என்ன சொன்னீங்க, மக்கள் நல கூட்டணி, அதுலயே தெரியுது இல்லை அது என்ன ஆகும். போன தடவை அப்படிதாங்க உருவாக்குனீங்க. போன சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு போட்டிங்க. அதில் வைகோ வேசிக்கா எல்லாரும் தான் போனாங்க. திமுகவும் அதிமுகவை தவிர மிச்சம் அத்தனை கட்சிகளும் அதில் இருந்தது. விஜயகாந்த் தலைமையில் ஏற்கனவே பட்டிருக்காங்க. என்ன ஆகும்னா திருப்பி அதையே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் ஒரு விஜயகாந்துக்கிற ஒரு ஆளை அந்த தோல்விதானுங்கள் அவரை காணாமே அடிச்சது. அந்த கட்சி காணாம போனதுக்கு காரணமாக மக்கள் நல கூட்டம். அவரே தோத்தார். ஆளுங்கட்சியாக வந்துடுவார், எதிர்கட்சி தலைவராக வருவார்னு நினைச்சதெல்லாம் ஜெயலலிதா கண்டே வரல விட்டு ஆட்டினவருங்கிற பேரெல்லாம் வாங்கின ஒரு ஆசாமி அடையாளம் தெரியாமல் தோத்தார். பரவாயில்ல, மறுபடியும் உருவாக்குங்க. உருவாக்கி மறுபடியும் அதே ரிசல்ட்டை கொண்டு வாங்க. இல்ல பிசிகா, சிபிஎம், இடதுசாரிகள், காங்கிரஸ் எல்லாம் திமுகவோட தான் இருக்காங்க. ஆனால் மதிமுக மட்டும் கலந்துக்கல அப்படின்னா மதிமுக மட்டும் பாஜகவோட போக போகுதா? இப்படி போனா ஒரு இழப்பு, திமுக இழப்பு இருக்க போதா? ஏற்கனவே ஒரு ஜெயலலிதா கிட்ட போனாருங்க. போய் என்ன ஆனார்? அவருக்கு அதான் அந்த அனுபவம்லாம் அவருக்கு இருக்குது. அதனால இது வந்து உங்களுடைய ஸ்பெகுலேஷன். இது வந்து பாஜக வந்து அது இந்த மாதிரி விஷயத்தை பரப்பி விட்டு விசிகா பற்றி எவ்வளவோ புரடியை கலப்பினாங்க. அது ஒன்றும் சரியாக வரல. இப்போ வந்து வைகோவை பிடிக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறது எதையாவது ஒன்றை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்கு பாஜக உயிரை விட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வரல யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமில்ல? நீங்கள் எல்லாம் மூடி மறைச்சிக்கிட்டு வாயை திறக்காமல் இருக்கிறது. என்டிஏ கூட்டணின்னு ஒன்று இருக்குது அமித்ஷா தலைமையில். அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில்? அதை முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க? அதிமுக இருக்கு, ஜான் பாண்டியன் இருக்கு, ஐஜேகேன்னு ஒரு கட்சி இருக்கு. அப்புறம் ஐஜேகேங்கிற கட்சி யார் தலைவர்னு தெரியுமா உங்களுக்கு? பாரிவேந்தர். சரி, இப்படியான கட்சிகள் இருக்காங்க. எப்பேற்பட்ட பயங்கரமா இருக்கு தமிழ்நாட்டையே புரட்டி போடுற அரசு. இப்போ அதோடு நிறுத்திவிட்டீங்க. அதிமுக இருக்குது, பாமக இருக்கான்னு தெரியல. அதிமுக சொல்லிட்டீங்க, அடுத்ததே ஜான் பாண்டியனுக்கு போயிட்டீங்க. அதுக்கு அடுத்தது பாரிவேந்தர். ஏன் காந்தராஜ் இருக்கான்னு சொல்ல வேண்டியது? அவர்கிட்ட ஒருத்தருமே இல்லையே. நல்லா காசு கொடுத்தா நான் கூட பாஜக சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் என்னோட டிமாண்ட் பெருசாக இருக்கும். இல்லை, இன்னைக்கு எடப்பாடி வந்து சுற்றுப்பயணம் போறாரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு அலைகடலான மக்கள் வராங்க. மக்கள் கூட்டம் எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கு. இதுவே வந்து நாங்க ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அறிகுறியாக தான் இந்த மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு சொல்றாரு எடப்பாடி.
கூட்டத்தை பார்த்து எல்லாருமே சொல்ல வேண்டியதுதான். இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ நானும் முக்தாருங்கிற 2 பேரும் பேசணும். ம். இன்னைக்கு வரலும் அது ரெக்கார்டு. 30 லட்சம் பேர் பார்த்தாங்க. ம். ஒரு அரசியல் கட்சி கூட வந்த கூட்டத்தை விட எங்களுது பெருசு. காந்தராஜ் முக்தார் அடுத்த ஆட்சி அமைக்க போறாரு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா நாங்க தான் நம்புவோமா? ம். வடிவேல் ஜோக்கு தான். இதை இட்லின்னு சொன்னாக்கா சட்னி கூட நம்பாது. இல்ல 10 தோல்வி பழனிசாமின்னு நக்கல் பண்றாங்க. ஆனா பாருங்க, எங்களுக்கு தான் இவ்வளவு ஆதரவு இருக்கு. மக்கள் பேரெழுச்சியோட வந்திருக்காங்க இந்த கூட்டத்துக்கு. வெற்றி பெற்றா மகிழ்ச்சி தாங்க. 10 தோல்வி பழனிசாமி, 3 எலெக்ஷனை புறக்கணித்த பழனிசாமி, கட்சியவே காலி பண்ண பழனிசாமி இன்னைக்கு வெற்றி பெறுவாங்கிற நம்பிக்கையோட பேசுறாருன்னா வாழ்த்துக்கள். பார்ப்போம் என்ன ஆகுது. இதுல தேர்தலே நிக்கலைங்களா? கடைசி 3 தேர்தல் நிக்கவே இல்லையோ. இல்ல அது இடைத்தேர்தல்னால எதுவா இருந்தா என்னங்க? ஒரு அரசியல் கட்சிக்கு அடையாளமே வந்து தேர்தல் நிக்கிறதாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா சீமானை நான் பாராட்டுவேன். டெபாசிட் கிடைக்குதோ இல்லையோ வந்து கிளீனா வந்து ஒரு வேட்பாளரை போட்டு நின்றுறாரு. அந்த தைரியம் அவருக்கு இருக்குது இல்லை. மக்கள் திருப்பி திருப்பி ரிஜெக்ட் பண்றாங்க. கவலைப்படலையே அவர். அதை பத்தி அக்கறையப்பட்டுக்கலையா? தேர்தல் நிற்கிற அதுதான் முக்கியம். தேர்தலை கண்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. அப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக? அன்னைக்கு போனவன் தான் அங்கே தோண்டேன். இவர் கட்சியை நடத்துறேன்னு போனவன் தான். இப்போ அவர் கூட யார் இருக்கிறா? இந்த கூட்டம் எப்படி வருது? பாஜகவினுடைய செல்வாக்கினால வர்ற கூட்டம் தான். அவர் எங்கே பேச விடுறாங்க? பின்னாடி வானதி சீனிவாசன் நின்றுக்கிறாங்க. இசட் பாதுகாப்பு போட்டுடுறாங்க. எது பேசினாலும் உடனே அமித்ஷாவுக்கு தகவல் போயிடுது. என்ன பண்ணுவார் அவர்? பணைய கைதியாக போறாரு கூட்டத்துக்கு. சுதந்திரமா அவரால் பேச முடியலையே. பின்னாடி அந்த மாதிரி நிக்குது. பரிதாபமா இருக்குது. இசட் பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் சொல்லி அவங்க கட்சியில் அந்த 1200 பேரோ 300 பேரோ அந்த பொதுக்குழு உறுப்பினர் சந்தோஷப்பட்டாங்க. உன்னை பாதுகாக்க போடலையா? நீ பேசுறதெல்லாம் கேட்டு உடனே உன்னுடைய என்னெல்லாம் பண்றாங்கிறதோ உடனே அமித்ஷாவுக்கு சொல்றதுக்காக போட்ட உளவு படையாது அப்படின்னு. இல்ல ஒரு பக்கம் பாஜக இபிஎஸ் உள்வாங்கிட்டு ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் கைவிட்டுட்டாங்க. இப்ப அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்குன்னே தெரியாம போச்சு. இல்ல இபிஎஸ் அந்த இடத்துல ஜெயிச்சிட்டாருல்ல. தேர்தல் நெருங்கும்போது அவங்களெல்லாம் கூட்டு வந்துருவாங்க. இவரை நல்லா ஏற்றி விட்டு தன்னுடைய பிடிக்குள்ளார ஃபுல்லாக கொண்டுட்டு விட்ட பிறகு இவரை நல்லா கமிட் பண்ண வச்சுருவாங்க. பேச வச்சு திரும்பி போக முடியாத அளவுக்கு பாஜக ஆதரவாக இவர் பேசிடுவார். பேசுனதுக்கு அப்புறம் பன்னீர்செல்வமும் இப்போ தினகரன் சசிகலா எங்களோட தான். சசிகலாவை சேர்த்த மாட்டாங்க. ஏன்னா சசிகலா வந்து அவங்க தலைவி ஆகிடுவாங்க. அதனால் இப்போ அமித்ஷாவுக்கு சசிகலா கொண்டா மரண பயம். அதனால் சசிகலா எந்த காரணத்தை மட்டும் சேர்த்த மாட்டார். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த கவர்னர் தலைமறைவாக ஓடினார். ஞாபகம் இருக்குதா? பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன்னு. அந்த மாதிரி அமித்ஷா வந்தால் எவ்வளோ பயந்தாருங்கிறதுக்கு அந்த கவர்னர் தலைமறைவாக ஓடினதே ஒரு சாட்சி, ஆதாரம். அந்த அளவுக்கு சசிகலாவை கண்டா பயம். ஆனால் சசிகலாவை தவிர மிச்ச 2 பேர்த்தையும் அவங்க சேர்த்தோம். சேர்த்துட்டதுக்கப்புறம் என்ன, உங்கள் சீட்டில் நாங்கள் வந்து போட்டியிடாமல் இருப்போம், தான் கூட்டணி. உன்னை ஏற்று நாங்கள் நிற்க மாட்டோம், பன்னீர்செல்வம் நிற்க மாட்டோம். அதே மாதிரி பன்னீர்செல்வமும் தினகரனும் போடுற வேட்பாளரை ஏற்று நீ நிற்கக்கூடாது, அவ்வளோதான். அது எங்கள் கூட்டணி அப்படின்னு போது இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் மிஞ்சி எதாவது பண்ணார்னா அமலாக்கத்துறை இருக்குது, என்ன பண்ணிவிடுவார்? இப்போ ஏன் போனார்? பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னாரு. சகல வீட்டில் ரெய்டு. அப்புறம் மறுநாள் கதை கோயில் நிலங்களை எல்லாம் அப்போ 3%காரர்களுக்கே கொடுக்க வேணும்னு பேசினார். அது அதனுடைய விளைவு தானே. அலைகள் ஓய்வதில்லைன்ற மாதிரி இப்போ பாமகவினுடைய அப்பா மகன் சண்டை அப்படின்றது வந்து இன்னும் ஓயாம இருக்கு. ஒரு பக்கம் நீ வேணா புதிய கட்சியை ஆரம்பிச்சுக்க, எங்களை விட்டுரு அப்படின்னு ராமதாஸ் அன்புமணியை சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவருடைய வீட்டில் அங்கங்க ஒட்டு கேட்கும் கருவி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து இப்போ ஸ்டாலின் கையில் அந்த ரிப்போர்ட் இருக்கு, அது வச்சதே அன்புமணியின் டீம் தான் அப்படின்னு ஒரு பக்கம் செய்திகள்லாம் இருக்கு. அதை தான் அவங்க கட்சிக்காரர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒட்டு கேட்குற கருவியை ரகசியமாக வச்சாங்க, அதை டெய்லி ரீசார்ஜ் பண்ணது யாருன்னு கேட்டாங்க. ஒட்டு கேட்குற கருவி இருக்கிறது இப்போதான் கண்டுபிடிக்கப்பட்டது. ரீசார்ஜ் ஆகி அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தது, அது யார் ரீசார்ஜ் பண்ணதுன்னு கேட்குறாங்க. அப்போ ராமதாஸ் தான் பதில். ராமதாஸ் அவர்களை ஒட்டு கேட்டு என்ன பண்ண போறாங்க? அதைத்தான் எல்லாருக்கும் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறாருங்க. இவர் ஒட்டு கேட்குற அளவுக்கு பெரிய தலைவராக தன்னை கருதிக்கிறாரு. நான் சொல்கிற மாதிரி தான்.
என் பின்னாடி என்னை கொல்வதற்கு முயற்சி அப்படிலாம் சொல்லி என்னை பற்றி பேசிக்க வேண்டியது. என்னை கொல்றதுனால அந்த அந்த கூலிப்படக்காரனுக்கு கேவலம். வடிவேலு சொல்லுவார்ல ஒரு படத்தில், ஒரு அப்பாவி போட்டு இந்த அடி அடிக்கிறியாடா, ஓ, இந்த உன் அடியெல்லாம் தாங்கினே எனக்கு தான் அந்த கோப்பைன்னு கூட்டிகிட்டு போகிறலாம். அந்த மாதிரி தான் இது. ராமதாஸை போய் எதிர்த்து என்னங்க பிரயோஜனம்? அவர்கிட்ட யார் இருக்கிறா? இது அது அதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, ஒரு ஷோவுக்காக சண்டையை ஆரம்பித்தாங்க. அது சரியாக ஈடுபடலன்னு ஓவராக ஆக்ட் பண்ண போய் திரும்பி வராத முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் இப்போ நடந்தது. எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல. என்னடா இந்த சீனு இது பேக் ஃபயர் ஆகி போச்சு அப்படின்னு, இல்லைப்பா இந்த மாதிரி போடலாம்னு சொல்லி பேசி 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 ஓவராக போய் திரும்பி வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் இப்போ நிலைமை. பாவமாக இருக்குது. ஆப்போசைத்த குரங்குன்னுவாங்க, அது தெரியுமில்ல? அது என்னன்னு கேட்டு பாருங்க. அந்த காலத்துலலாம் மரத்தை வந்து பெரிய மரம் இருக்கும், அதை வந்து வெட்டி பொழந்துருவாங்க. பொழந்துட்டு அது மரத்தை பாதி பொழந்துருவாங்க. அது விட்டிங்கன்னா மறுபடியும் ஒட்டிக்கும். மறுபடியும் கோடாலி போட்டு வெட்ட வேண்டியிருக்கும். அதுக்காக இப்படி பாதி பொழந்துட்டு ஒரு ஆப்பை உள்ள சொருவி விடுவாங்க. இப்படி ரெண்டாக பொழந்துருக்கும், ஒரு ஆப்பை சொருவிட்டு அது இப்படி அப்படியே பிடிச்சிக்கும். இந்த குரங்கு என்ன பண்ணுன்னா, அது மேலே அந்த மரத்து மேலே போய் அந்த மரக்கட்டை மேலே போய் உக்காந்துக்கிட்டு அந்த ஆப்பை அசைச்சிக்கிட்டே இருக்கும். ஆப்பு கையில் வந்துடும். இது வால் உள்ளே தொங்கிக்கிட்டு மாட்டிக்கும். வர முடியாமல் செத்து போகும். அந்த ஆப்போசைத்த குரங்கு மாதிரி இப்போ அப்பனும் மகனும் மாட்டிக்கிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல, போயிட்டே இருக்காங்க. முடிவே அவங்களுக்கே தெரியல, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் எலெக்ஷன் கிட்ட வரும்போது நெருங்கிடுவாங்க. நெருங்கி 2 பேரும் ஒன்றா இணைந்தோம், இணைந்த கரங்கள்னு சொல்லிட்டு வலுப்பெற்ற பாமக, ஆகவே வன்னிய சொந்தங்களை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, வலுப்பெற்று விட்ட பாமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி பேரம் பேசுறதுக்கு அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு மாநாடு ஒன்று போடுவாங்க. அதில் உங்கள் கணக்கு பிரகாரம் 1.5 கோடி பேர் வந்துடுவாங்க. அது 1.5 கோடிங்கிறது ஃபிக்ஸட் நம்பர். யார் கூட்டம் போட்டாலும் 1.5 கோடி வந்துடுவாங்க. அந்த 1.5 கோடி பேர் சேர்ந்துருக்காங்கன்னுவாங்க. சேர்ந்துட்டு பாமக தன்னுடைய பலத்தை நிரூபித்து அப்படின்னு சொல்லும்போது பேரம் பேசுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அவங்க பேரத்தை நம்ப முடியாது. விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து ராத்திரி 9 மணி வரலும் அதிமுக கூட்டணி, காலையில் 11 மணிக்கு பாஜக கூட்டணி. பாஜக அதோடு நின்று தோற்று போயிட்டார். விக்கிரவாண்டி வந்து வன்னியர் பூமி, அங்கேயே தோற்று போயிட்டார். பாஜக ஆதரவோடு இருந்து அப்புறம் என்ன இருக்குது கட்சிக்கிட்ட? இப்போ வரைக்கும் திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்புறீங்களா? ஆனால் இன்னொரு பக்கம் எல்லாருமே கட்சியும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேங்க. தேர்தல் நேர்மையாக நடக்குங்கிறத உத்தரவாதத்தை கொடுத்தாலுடைய இது எல்லாமே வேடிக்கை தான். வாக்கு எந்திரம் அமித்ஷா கையில் இருக்கிற வரையில் இதெல்லாம் நம்ம பொழுதுபோக்குக்கு பேசிக்கிட்டு இருக்கலாம். என்ன யாரு ஓட்டு போட்டா என்ன, முடிஞ்சது, எலெக்ஷன் ஓவர். அதுக்காக நாங்கள் நேர்மையாக ஜெயிச்சோன்னு காட்டுறதுக்காகத்தான் இவ்வளவெல்லாம். இந்த கூட்டணியில் வந்து இவர்கள் வந்ததாலும், திமுக கூட்டணியில் இருந்த பிளவுகள் இருந்ததாலும் எங்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகி நாங்கள் வெற்றி பெற்றோம்னு சொல்லி வாக்கு எந்திரத்தின் மூலமாக பெறுகின்ற வெற்றியை நியாயப்படுத்துவதற்காக பாஜக நடிக்கின்ற நாடகம். இவ்வளோ பெரிய நாடகம். அதுதான், அவ்வளோதான். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.